அல்லாஹ் ரஹமத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் பெறுங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன சந்தோஷப்படுறது? மில்லாத விழாவில் லைட்டை போட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு ஆனால் அலங்கரிச்சு பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு நம்மளும் சாப்பாடை கொடுத்து நல்ல சட்டை வெட்டி போட்டு இதுதானே ஃபல் யஃப்ரஹு. ரசூலுல்லாஹை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு அர்த்தம் என்ன? ஃபம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் ரஹமத் ரப்பி என்ன? நிஅமத் என்ன? ரசூலுல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் ரஹமத் நிஅமத் அருட்கொடை. அப்ப அல்லாஹ் அருட்கொடை நீங்கள் ஹதீஸ் நீங்கள் பேசுங்கள் அர்த்தம் என்ன? மீலாது விழா அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பத்தி நீங்க ஹதீஸ் சொல்லுங்கன்னு அர்த்தம். ஹதீஸ் தான் ஹதீஸ் சொல்லுங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹை பத்தி நிஅமத்தி ரப்பிக ரப்புடைய நிஅமத்தை கொண்டு அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய நிஅமத்தை ரசூலுல்லாஹை அவங்க ரஹமத்துல் ஆலமீன் அவர்களை பற்றி நீங்கள் ஹதீஸ் நீங்கள் பேசுங்க. குர்ஆன்ல சொல்றேன். ரஃபானா லக திக்ர் எத்தனை ஆயத்துகள் உன்னை பற்றி பேசுவது உலகம் பூரா பரத்துவ முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல உலகம் பூரா பரத்திக்கிட்டு அல்லா இருக்கு. நம்ம அதுக்கு பரத்துறதுக்கு நம்ம அடையாளம் என்ன? அடையாளம் மீலாது விழா கொண்டாடுறது, அவனை பத்தி மீட்டிங் போடுறது, அவனை பத்தி பேசுறது, குதுபாவில் பேசுறது, மீலாது அன்னைக்கு பேசுறது, குறிப்பிட்ட நாளை வச்சு அன்னைக்கு மௌலூது ஓதுறது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த ரஃபானா லக திக்ர் அப்படிங்கிறதுக்கு நம்ம அமல் செய்வது, அந்த குர்ஆன் படி அமல் செய்வது தான் மீலாத். நிறைய மீலாத் என்பது ஒரு பித்அத்தான காரியம் என்று சொல்வதும் அதற்கு பதில் சொல்வதும் அறியாமை. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, சஹாபா செஞ்சிருக்காங்க, தாபிஈன் செஞ்சிருக்காங்க, அது செஞ்சுட்டா சுன்னத் ஆயிரும். எனவே மீலாது கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் மௌலிது ஓதணுங்கிறது தான் இஸ்லாம். இதற்கு மாற்று கருத்துக்கு எங்கே இடமே இல்லை. அதுக்கு அடுத்து இது போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிது ஓதுனா அங்க ஹாஜிராவாங்க. அதே பைஹகி தான். அதே பைஹகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் உலகம் அனைத்தும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசும் இடத்திலே இறங்குகிறார்கள். ரவாஹு பைஹகி. இதை யார் உலமாக்கள் குறிச்சு வச்சுக்கோங்க. மிர்காத்துல் மஃபாத்திஹ் பக்கம் 261 பாகம் 2ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களுமே ரசூல் சஹாபாக்களும் உலகம் அனைத்தும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசும் இடத்திலே இறங்குகிறார்கள். ரவாஹு பைஹகி. இது ஹதீஸ். ஒரு விளக்கமா கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லா விளங்கும். இந்த திக்ரி சாலிஹீன தன்சிலுர் ரஹ்மா ஹதீஸ். அதே மிர்காத்துல் மஃபாத்திஹ்ல வருது. சாலிஹீன்களை பற்றி சொல்லும் இடத்திலே ரஹமத் இறங்குகிறது. இந்த திக்ரி சாலிஹீன சாலிஹீன்களை சொல்லும் பொழுது சாலிஹீன் சும்மா வெறும் ஆளுகள் அவுலியாக்கள் அடுத்த ஆளுகள் சொல்லி நினைச்சுக்கிற அப்படி இல்லை. மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ரப்பி ஹப்லி ஹுக்மன் மல்லிகனி பி சாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னை சாலிஹ் கொடுத்து சேர்த்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல உள்ள கூட அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல்லஸம் போற மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரும் கூட்டங்கள்ல என்னை சேர்த்து வைக்கிறது அர்த்தம். அப்ப நபிமார்களுக்கு சொல்லணும் சாலிஹீன் தான். நபிமாரே துவா கேட்டா, ஒரு ரசூலே துவா கேட்டா, ரசூலுக்கே மூல இப்ராஹிம் துவா கேட்டா மல்லிகனி பி சாலிஹீன் தான் என்னை அல்லாஹ் இறைவா நபிமார் கூட்டத்தில் சேர்த்து வைக்கிறது அர்த்தம்னா. அப்ப நபிமார்களை பத்தி வலிமா சாலிஹ்னு சொல்லிருக்கா அதுக்கு இன்னொரு அர்த்தம் வலிமாறு வரும். அப்ப நபிமார்களை பத்தி பேசும்பொழுது அவங்க அங்க ஹாலிராங்க. எப்படின்னா எந்த திக்ரு சாலிஹீன தன்சிலுர் ரஹ்மா ரஹமத் இறங்குறது. ரஹமத் யா ரசூலுல்லாஹ் தானே. அப்ப அவர் வரான் இருக்கா இல்லையா? வம்மா அர்ஸலக ரஹமத்துல் ஆலமீன். இது சொல்றது ஹதீஸ் தான். நான் சொல்றேன் ஹதீஸை குர்ஆனை உடைக்காம அப்படி சொல்ற ஒரு விளக்கமோ வியாக்கியானமோ சொல்ல வரவில்லை. நமக்கு அது தேவையும் இல்லை. நம்ம தெளிவான ஆட்கள். சுன்ன ஜமாத்துல மார்க்கத்தை தெளிவான ஆட்கள். ரசூலுல்லாஹ் தெளிவான ஆட்கள். தன்சீர் ரஹ்மான்டா ரஹமத் இறங்குறது என்ன இறங்குது? ரசூலுல்லாஹ் இறங்குறாங்கன்னு அர்த்தம். முதல் ஹதீஸ் அதுக்கு ஆதாரமா இருக்குது, ஆயத்தும் இருக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிர் ஆகுறாங்க. இந்த மஜ்லிஸ்ல ஆத்திர அந்த மனமுக்கிற அந்த மஜ்லிஸ்ல மௌலூது ஓதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிர் ஆகிறார்கள் என்பது ஒரு உண்மையான செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்ற ஹதீஸ் அவங்க சொன்னதாக வருகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற ரஹமத்துல் ஆலமீன் முடிஞ்சு போச்சு. ஃபலம் அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ் உங்கள ரசூலுல்லாஹ் இருக்காங்க அர்த்தம் என்ன? நம்ம நினப்பிலையும் சொல்லுலையும் நடத்திலையும் என்னது ரசூலுல்லாஹ் இருந்துகிட்டே இருக்கிறாங்கடா. அப்ப அர்த்தம் என்ன? எப்பயுமே ரசூலுல்லாஹ் போட்டு இருக்கிறாங்க அர்த்தம் தான். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? தெரிஞ்சா நம்ம கூட வருவாங்க, நம்ம இடத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. அத்தஹியாத் ஓதும்போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்றோம். சலா யாருக்கு சொல்லுவோம்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். ஆனா இந்த விளக்கம் தெரியாது. சனா கேட்கறது சொல்லுவோம், கேட்காம சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, கேட்ட ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. அப்படித்தானே? அதுன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம் உண்டாதான்னு சொன்னோம்டா, நம்ம சொன்னோம்டா ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். கேட்கிறவங்க ஆளை தெரியாம பதில் சொல்லுவாங்களா? நம்ம ரோட்ல போனா சலாம் சொன்னா பதில் சொல்லிட்டு சலாம் சொன்னா கேட்கிறமா இல்லையா? ஏன்? ஆளை தெரிஞ்சு அவ குத்து சிலருக்கு சலாம் சொல்ல மாட்டான். நீ சொன்னி சொல்லலப்பா,
நம்ம பேசுற வழக்கம் அந்த நானால தெரியாம சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம தொழுகையில் இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது நம்மளை பத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு கருத்து உள்ள விளங்குதா இல்லையா? தெரிஞ்சு எப்படி தெரியும்? அவன் ஃபர்ல் தொழுகிறானா, சுன்னத் தொழுகிறானா, நஃபில் தொழுகிறானா, ஜமாத் தொழுகிறானா, கலா தொழுகிறானா, நேற்று தொழுகிறானா, லுஹா தொழுகிறானா எல்லாம் தெரியுமா இல்லையா ரசூலுல்லாஹ்வுக்கு? ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லணும்ல. ஒவ்வொரு தொழுகைக்கு ஒவ்வொரு தரம் இருக்க தக்கத்தான் சலாம் சொல்லணுமா இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹ்க்கு நம்ம தொழுகிறது தெரியும்டா, அதெல்லாம் தெரியாதா? தெரிஞ்ச அர்த்தம் என்ன? நம்ம கூட இருக்காங்க ஃபாலும் அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்க கூட இருக்கிறாங்க, நம்ம கூட வந்து இருக்கிறாங்களா இல்லையா, ஆஜராகலாம் இல்லையா? நீண்ட விளக்கம் உங்களுக்கு வானமே வேணாம். ஆனா சுருக்கமா நீங்க தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். பெரிய விஷயத்தை பேசினா விளங்காது. கடைசியில இந்தியாவுக்கு அசத்தை வந்தா என்ன சொன்னாரு, என்னமோ சொல்லி போனா ஒன்றும் தெரியாது சொல்லிடுவியா. அதனால நீங்க இந்த தினம் அனுபவிக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலா மௌலூது ஓதுறது என்பது எவ்வளவு உண்மையான ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் ஹாதிராங்கிறது எவ்வளவு உண்மையான செய்தின்னு தெரிஞ்சுக்கிறோம் நீங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூது ஓதப்பட வேண்டும். எப்படி ஓதணும்? மரியாதையா, ஒழுக்கமா, பேசாம, சிரிக்காம, ஹுதுருல் கல்போட உட்கார்ந்து ஓதுனா தான் ரசூல் ஹாதிராகிற இடம். அது ரொம்ப கவனமா இருந்தா தான் அந்த மௌலூதினுடைய சிறப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எத்தனை இடங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த எத்தனை இடங்கள்ல மலையில மௌலூது ஓதி மழை பெஞ்சிருக்கு, நான் பார்த்திருக்கிறேன், நான் ஓதிருக்கேன், அந்த கூட்டத்தை நானும் சேர்ந்திருக்கிறேன். மழை இல்லாம ஒரு வருஷம் 1.5 வருஷம் இடங்கள் போய் மௌலூது ஓதுனா மழை பெஞ்சிருக்குது. இன்னும் இந்தியாவில் வாக்கருக்கு புகாரி ஓதுனா மழை பெய்யும் எழுதி வச்சிருக்கிறாங்க. எனவே மௌலூது அப்ப ஏன் அங்க மழை எதுக்கு? ரஹமத் இல்ல. மௌலூது நீங்க ஓதுனா ரசூலுல்லாஹ் ரஹமத் மழை வந்துடும். அதுக்கு அப்படி ரசூலுல்லாஹ் இறங்கினால மழை பெஞ்சிருச்சாங்க. எனவே எத்தனை நிகழ்ச்சி மௌலித் என்பது கட்டாயமா செய்யப்பட வேண்டும் அமல் மட்டுமல்ல, உண்மையானது கூட. குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு அடுத்து எந்திரிச்சு நிக்கிறது, நல்ல பயத்துல எந்திரிச்சு நிக்கணும், அதுவும் சுன்னத்து தான். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸை பேச்சு முடிஞ்சதற்கு பின்னால் எழுந்தவுடன் நாங்களும் எழுந்து நிற்போம். அவர்கள் தன் ஏதோ ஒரு மனைமார் வீட்டுக்கு போகும் வரை எழுந்து நின்று கொண்டே இருப்போம்டாங்க சஹாபாக்கள். இஸ்காத்துல வருது, திருமதியில வருது, எங்கேயுமே தரவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கும் பொழுது நாங்களும் எழுந்து நிற்போம். ரசூல் எங்கள் கண்களை விட்டு மறைந்து ஒரு ஏதேனும் ஒரு மனைமார் வீட்டுக்கு போகும் வரை நின்று கொண்டே இருப்போம். ரசூல் வந்தா நிக்கணுமா இல்லையா? ஹதீஸ் தானே. ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூல் பயான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தா எஞ்சி நின்று கூப்பிட்டு கையை முத்தி கொஞ்சம் உட்கார வச்சுக்கிடுவாங்க. எந்த வந்ததுக்கான எஞ்சி நிற்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள மனைவி மிலத்து மின்னி, எனது உடலில் ஒரு பகுதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து? ஃபாத்திமா ரலியல்லாஹு. அப்ப அவங்களுக்கு மரியாதை செய்யணும், அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை செஞ்சு விட்டது தான் அது. ரசூலுல்லாஹ் அல்லவா, கையை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி எழுந்து நின்று வரவேற்ற நிகழ்ச்சி ஏராளம். ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தம்பி, அவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. அவங்க திரும்பி வந்த செய்தி, ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த தம்பி அல்லவா, எவ்வளவு முஹப்பத் இருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அவங்க திரும்பி வந்திருக்காங்க. அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குது. மூத்தா சண்டையில வெற்றியும் கிடைக்குது. ஒரு போர், மூத்தா போர், கடுமையான பெரிய போர். அந்த போர்லயும் வெற்றி கிடைக்குது. அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணா வருது. அப்ப ஜாஃபர் ரலியல்லாஹு வந்துட்டான்னு கேள்விப்பட்டோன்னே அவங்க கதவை தட்டுறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. ரசூலுல்லாஹ் வீட்டை போய் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நின்று, அவங்க உட்கார்ந்து இருந்தவங்க கதவை திறந்த உடனே உட்கார்ந்துருக்காங்க. எந்திரிச்சு நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சு சொன்னாங்க, லா அத்ரி லிமா சரர்து லி குதுமுல் ஜாஃபர் அவ் ஃபதாயில் மூத்தா. நான் எதுக்கு சந்தோஷப்படுறேன் எனக்கு தெரியவே இல்லை. ரசூல் எந்திரிச்சு சொல்றாங்க, மூத்தா வெற்றிக்கு சந்தோஷப்பட்டனா ஜாஃபர் வந்ததுக்கு சந்தோஷப்பட்டான்னு தெரியல. ரெண்டு பேரும் ஒரே நிகழ்ச்சி. ஜாஃபர் ரலியல்லாஹு போய் 10 வருஷம் ஆச்சு. சொந்த தம்பி, ஒன்ன விட்ட தம்பி, அவங்க போயிட்டு கடல் கடந்து போய் ரொம்ப நாள் ஆகி வந்துட்டாங்க. அவங்க முத பார்த்தனா சந்தோஷமா அல்லது மூத்தா வெற்றிக்கு சந்தோஷமானு தெரியலன்னு சொன்னாங்க. இது எப்போ சொன்னாங்கடா, அவரை பார்த்தோன்னு எஞ்சி நின்று போய் ரசூலை அணைத்துக் கொண்டு சொன்னார்கள். ஒருத்தர் வந்தோன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே அல்ல, சஹாபாக்களுக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்தால் எஞ்சி நிக்கணும் இருந்தா ரசூலுல்லாஹ் எஞ்சி நிக்க கூடாது. ஏன் எஞ்சி நிக்க கூடாது? பனு குரைலா போர், மிகப்பெரிய போர். அந்த போர்ல 21 நாள் போர். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதுடைய கோட்டையை முற்றுகையிட்டுட்டாங்க. ஒரு முடிவும் தெரிய மாட்டேங்குது. 21 நாள் வெற்றி கிடைச்சிச்சு. அப்ப அந்த பனு குரைலா, அப்ப ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுடைய தலைவர். ரசூலுல்லாஹ் இருந்த போதிலுமே அந்த அன்சாரிக்கு அவங்க தான் தலைவர். எனவே அந்த ஊருக்கு அவங்க தீர்ப்பு சொல்ல முடிவு பண்ணி சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்கள கூட்டுற சொன்னாங்க. அவங்க யுஹது யுத்தத்துல காயம் ஏற்பட்டு நடக்க முடியாது. அப்ப அவங்க குதிரையில வந்த உடனே அவங்க இறக்கி நின்னுடனே சொன்னாங்க, கூமு இலா சையதிக்கும், உங்க தலைவருக்கு எஞ்சி நில்லுங்க. ரவாஹ் புகாரி முஸ்லிம்.
உங்கள்